வாக்யஜ்ஞேன கல்பதாம். வேதாந்தார்த்த விசாரேண ஜாயதே ஞானமுத்தமம் தேனாத்யந்திக சம்சார துக்கநாசோ பவத்யனு. வேதாந்தார்த்த விசாரேண ஜாயதே ஞானமுத்தமம் தேனாத்யந்திக சம்சார துக்கநாசோ பவத்யனு. ஞானந்தான் உபாயங்கிற, அறிவு தான் அதுக்கு வழி, அறிவு தான் வழி. உயர்ந்த அறிவுங்கிறார். உத்தமம் ஞானம், உத்தமம் ஞானம், ஞானம் உத்தமங்கிறார். பரம்பூய பிரபக்ஷ்யாமி ஞானானாம் ஞானமுத்தமம் கீதையில் சொல்கிறார் கிருஷ்ணர். 14வது அத்தியாயம் தொடங்குறவோ முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார், அர்ஜுனா மறுபடியும் உனக்கு சொல்கிறேன், அறிவிலெல்லாம் உயர்ந்த அறிவை பற்றி உனக்கு பேச போகிறேங்கிறார். பூயா பிரவக்ஷ்யாமி பரம் ஞானம் பிரவக்ஷ்யாமி ஞானானாம் ஞானம் பிரவக்ஷ்யாமி உத்தமம் ஞானம் பிரவக்ஷ்யாமின்னு இவ்வளோ விசேஷனம் சொல்கிறார். மேலான அறிவை கொடுக்கிறேன், அறிவுக்கெல்லாம் அறிவை கொடுக்கிறேன், உயர்ந்த அறிவை கொடுக்கிறேன் அர்ஜுனா, சொல்லப்போகிறேன்னு ஆரம்பிக்கிறார் 14வது அத்தியாயத்தை தொடங்குற போது பகவத்கீதை. அது மாதிரி இங்கேயும் என்ன சொல்கிறார், ஞானம் உத்தமம். ஞானத்தினால இந்த 2வது வரியை பாருங்கள், தேன ஆத்தியந்திக சம்சார துக்க நாசா பவத்யனு. தேன, தேனன்னா ஞானேன, அதனால்னு அர்த்தம். அதனால்னா எதனால்? ஞானத்தினால், உயர்ந்த ஞானத்தினால். வாழ்க்கையில் இந்த அறிவு ஒன்று தான் நம்மை துன்பத்திலிருந்து விடுவிக்கின்ற அறிவு, இன்பத்தை நன்கு உணர்த்துகின்ற அறிவு. அதனால் இந்த அறிவை சிறப்பாக சொல்கிறார். சரி, இந்த அறிவு எங்கேருந்து வரும் சுவாமின்னா, வேதாந்த அர்த்த விசாரேண ஜாயத்தே. வேதாந்த அர்த்த விசாரேண, வேதாந்தம்னா உபனிஷத்து, உபனிஷத்துக்கள், அதுதான் வேதத்தினுடைய கடைசி பகுதி. வேதாந்தம்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு ஆப்போசிட் வேர்டு இருக்குது, வேத பூர்வம். வேத பூர்வம் வேதாந்தம். வேத பூர்வமெல்லாம் மனசை பக்குவப்படுத்துறதுக்கான அறிவை கொடுத்து அதை கடைப்பிடிக்கும்படி தூண்டுறது. வேதத்துக்கு, ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு பேர் உண்டு, ஞாபகம் அப்படின்னு ஒரு பேர். ஞாபகம்னா இப்படி இருக்குன்னு சொல்கிறது. புண்ணியம் இருக்கிறது, பாபம் இருக்கிறது, அதாவது நமக்கு அறிவிப்பதற்கு பெயர் ஞாபகம். சம்ஸ்கிருத பாஷை, தமிழில் ஞாபகம் வர்றது, மெமரிக்கு சொல்கிறது வேறு விஷயம். சம்ஸ்கிருதத்தில் ஞாபகம்னு சொன்னால் அறிவித்தல் அப்படின்னு அர்த்தம். அறிவித்தல், எதை அறிவித்தல்னா நம் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் நல்ல விஷயங்களை அறிவித்தல். நம்மளால் சாதாரணமாக தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் பணம் தான் சந்தோஷம் கொடுக்கும்னு. ஆனால் சாஸ்திரம் சொல்லும் அது வேணும், ஆனால் அது முழுக்க சந்தோஷத்துக்குன்னு நம்பிடாது அப்படின்னு சொல்லும். அதான் ஞாபகம், ஞாபகப்படுத்து. அப்போ ஞாபகம் அப்படின்னு பேர். கர்மகாண்டத்தில் 2 சொல்லுவோம், ஞாபகம் சோதகம் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் சோதகம்னா என்னென்னா, பொய் பேசாமல் இருந்தியானா உன் வார்த்தைக்கு பலம் கூடும் அப்படிங்கிறது ஞாபகம். அதாவது பொய் பேசாமல் இருந்தியானா உன் வார்த்தைக்கு சக்தி கூடும் அப்படின்னு சொல்லும். சக்தி கூடுங்கிறது எனக்கு இந்த ஞானம் வந்திருக்கு. இந்த ஞானம் எதனால் வந்தது? எனக்கு சாஸ்திரத்தினால் வந்தது. அப்போ இந்த அறிவை கொடுத்தது எது? ஞாபகப்படுத்தினது எது? சாஸ்திரம். ஞாபகப்படுத்தினது தான் அறிவித்தது, நினைவுபடுத்தினது இல்லை, அறிவித்தது. நினைவுபடுத்துறது வேறு, அறிவிக்கிறது வேறு. அன்னைக்கு அறிவித்தேனேன்னு சொன்னால் இன்றைக்கி நினைவுபடுத்துறது. இப்போ நான் அறிவிக்கிறேன். என்ன அறிவிக்கிறேன்னா,
பொய் பேசாமல் நீ இருந்தியானா உன் வார்த்தைக்கு பலம் கூடிடும், உன்னுடைய சொற்களுக்கு வலிமை கூடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனவே நீ என்ன பண்ணணும்? பொய் பேசாதே கட்டளை. பொய் பேசாமல் இருந்தால் உன் வார்த்தைகளுக்கு சக்தி கூடுங்கிறது ஞாபகம். எனவே நீ பொய் பேசாதே, சத்தியம் வத அப்படின்னு சொன்னால் அது பேர் சோதகம், நம்மளை தூண்டுறது. சாஸ்திரம் என்ன சொல்கிறது? தூண்டுறது. நீ இதை செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, நீ உண்மைதான் பேசணும். பொய் பேசுறதுனால உனக்கு மெட்டீரியல் பெனிஃபிட் கிடைக்கலாம், ஆனால் ஆன்மீக நன்மையை இழந்து விடுவாய். பொருளியல் வாழ்க்கையில் நீ உயர்ந்து விடுவாய், ஆனால் அருளியல் வாழ்க்கையில் நீ அழிந்து போவாய். அருளியல் வாழ்க்கை நிலைத்தது, பொருளியல் வாழ்க்கை நிலையில்லாது. உனக்கு எது வேண்டும்? ஆனால் எப்போவுமே எனக்கு இம்மீடியட் சுகம்தான் வேணும்னா, என்றைக்கோ வர்ற சுகத்துக்கு நான் ஏன் இன்றைக்கி கஷ்டப்படணும்னா? இன்றைக்கி கஷ்டப்பட்டா நீ நல்லா இருப்ப பின்னாலேன்னா, அவ்வளோ நாளைக்கெல்லாம் எனக்கு பொறுமை கிடையாதுன்னா. உனக்கு பொறுமை இல்லைன்னா அவஸ்தைப்படு. இப்போ இன்பமாக இருந்து பின்னாக துன்பப்படுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அன்றைக்கி துன்பம் வரும்போது பார்த்துக்கிறேங்கிறான். சரி, துன்பம் வந்ததுக்கு பிறகு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்குறான். நீ அன்றைக்கி பண்ணினத்தினால இதெல்லாம் வந்திருக்குன்னா, அன்றைக்கி பண்ணினத்தினால இதெல்லாம் வந்திருக்கு, அன்றைக்கே சொன்னேன்னா, அன்றைக்கி நீங்கள் சொன்னது சரியாக ரிஜிஸ்டர் ஆகலைங்கிறான். இப்போ தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு, அனுபவம் இப்போ தான் வந்து, அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க ஆனால் எனக்கு புரியலைங்கிறான். நல்லா திரும்ப திரும்ப சொன்னேன்ப்பா அப்படின்னு. நீங்கள் எத்தனை தரம் திரும்ப சொன்னாலும் என்னோடய மனசு இப்போ எனக்கு சுகம் கிடைக்கிறதுக்கு வழி இருக்கா, அதுதான் பார்க்கும். ஹியூமன் நேச்சர், தப்பு இல்லை. ஆனால் புரிஞ்சுக்கணும், சில விஷயத்துக்கெல்லாம் நாம் இப்போ கஷ்டப்பட்டால் பின்னால் நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சி கஷ்டப்பட்டால் அது கஷ்டமாகவே தெரியாது. எப்படி? இதில் இன்னொரு மகிமை இருக்குது. பிற்காலத்தில் நாம் நல்லா இருப்போம், இப்போ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு கஷ்டப்பட்டோமானா அந்த பிற்காலத்தில் நான் நிம்மதியாக இருப்பேங்கிற நம்பிக்கையோடு இப்போ பண்ணுறேன் இல்லையா, அப்போ இப்போவே எனக்கு கஷ்டமாக தெரியாது. எல்லாத்துக்கும் கடவுள் அருள் வேணும், அந்த பிரார்த்தனை வேணும். அதுக்கு அந்த அருள் கிடைக்கிறதுக்கு நாம் நிறைய பூஜை பண்ணியிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அறிஞ்சும் அறியாமல் ஏதோ பண்ணி பண்ணி அது கொஞ்சம் முன்னேறி இருக்கணும். அதனால் எதுக்கு இதை சொல்கிறோம்னா, வேதாந்தார்த்த விசார, வேத பூர்வமும் சொல்ல வந்தேன், ஞாபகம் சோதகம். ஆனால் இங்கே வேதாந்தத்தில் எப்படின்னு கேட்டால் ஞாபகம் மாத்திரம்தான், சோதகமெல்லாம் கிடையாது. சோதகம்னா தூண்டி செயல்படுத்துவதுன்னு அர்த்தம். இங்கிலீஷில் சொன்னால் இன்ஜங்ஷன். இன்ஜங்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆர்டர், யூ மஸ்ட் டூ, நீ இதை பண்ணித்தான் ஆகணும், நீ இந்திய நாட்டின் பிரஜை, கண்டிப்பாக ஆதார் கார்டு வச்சுத்தான் ஆகணும் அப்படின்னா எதுக்கு சொல்கிறேன்? ஞாபகம் சோதகம். சப்ஜெக்டை விட்டு போகிறோம்னு நினச்சிக்கூடாது. ஞாபகம் நல்ல வேர்டு, ஞாபகம் வச்சுங்க. அறிவித்தல், செயல் புரிய தூண்டுதல். இங்கே வேதாந்தத்தில் என்னென்னா அறிவித்தல் மட்டும், செயல் புரிய தூண்டுறது கிடையாது. வேத பூர்வத்தில் அறிவித்தல், செயல் புரிய தூண்டுதல். இதை நீ எண்ண வேண்டும், இதைத்தான் நீ பேச வேண்டும், இதைத்தான் நீ செய்ய வேண்டும், இதை நீ எண்ணக்கூடாது, இதை நீ பேசக்கூடாது, இதை நீ செய்யக்கூடாது. விதி நிஷேதம். செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமையாலும் கெடும். செயற்பாலதோறும் அரணே, ஒருவர்க்கு உயர்ப்பாலதோறும் பழி. எல்லாம் கட்டளை, ஆணையிடுறது சாஸ்திரங்கள்லாம். நம்ம அதுக்கு கட்டுப்பட்டோம். சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து வாழ்கிற போது நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டுப்பட்டோம். ஒருத்தனும் அவன் நினச்ச விருப்ப விருப்பப்படி நடந்தால் நாடு என்ன இருக்குது? கொஞ்சமாக பொறுப்புணர்ச்சி வேண்டாமா? கொஞ்சம் இல்லை, நிறையவே வேணும். இங்கே வேதாந்தத்தில் எப்படின்னு கேட்டால்
நீ முழுமையானவன் அப்படின்னு அறிவிக்கிறதோடு சரி. நீ முழுமையானவன். துவம் பிரம்ம, உன்னை குறைவானவன் என்று நீ கருதுவது அறியாமை. நாம் எல்லோருமே முழுமையானவர்கள், நாம் யாரும் குறைவு உடையவர்கள் அல்ல அப்படின்னு அறிவிக்கிறது. இந்த அறிவிப்பை ஏற்றுக்கணும். உடனே நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு குறைவாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குது, வேதம் இப்படி சொல்கிறது அப்படின்னா. வேதம் பொய் சொல்லாது. அது எப்படின்னு நீ சிந்திக்கணும். அதுக்கு தான் சொல்கிறார் வேதாந்த அர்த்த விசாரேண. அது சொல்கிறது எனக்கு புரியலை. ஏன்னா முதல்ல வேதம் நம்மளை ஒத்துக்கிறது, நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா எடுத்த உடனே சேஞ்ச் பண்ண முடியாது. எல்லாருக்குமே இந்த தன்னுணர்வு இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது நேச்சுரல், இயற்கையாக இருக்குது. ஒருத்தனும் தனக்கு முக்கியத்துவம் வேணும்னு நினைக்கிறான் வாழ்க்கையில். எல்லாருமே எனக்கு கொஞ்சமாவது மரியாதை வேணும், சுயமரியாதைன்னு வேறு சொல்கிறோம். சுயமே இல்லை, அப்புறம் என்ன மரியாதை? பரவாயில்ல, நம்ம ஒத்துக்கிறோம். செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் சொல்கிறோம். அவனுக்கு ஒரு செல்ஃப் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் ஓவராக இருந்ததுன்னா அவன் தான் கஷ்டப்பட போகிறான். என்னை மதிக்காமல் போயிட்டானேன்னா, 25 பேர் உன்னை மதிக்கிறானேன்னா, மதிக்கிறவனை விட்டுரு, மதிக்காதவனை பற்றி கவலைப்படணும்னா. அப்போ நீ கவலைப்படணும் பட்டுன்று. மனுஷனுக்கு இதுதான் ஸ்வபாவம். மதிக்கிறவனை விட்டுவிட்டு மதிக்காதவனை நினச்சி கவலைப்பட்டு இருந்தா அதுக்கு தான் ரொம்ப புத்தி வேணும், விவேகம். இங்கே என்ன சொல்லுகிறது சாஸ்திரம் சொல்கிறது? எந்த சாஸ்திரம் நீ குறைவானவனாக இருக்கிறாய், ஆனால் உனக்கு பக்குவம் வேண்டுமென்றால் நீ இந்த பூஜையை செய், அந்த சடங்கை செய், சமூக நன்மைக்கு வேண்டி இந்த பூஜைகளை பண்ணு, கண்ணுக்கு தெரியாத சக்திகளை பயன்படுத்து. நான் இப்போ சுருக்கமாக ஒன்று சொன்னேன், பொய் பேசாமல் இருந்தால் உனக்கு சக்தி வரும்னு ஒரு கருத்து சொன்னேன். அது அறிவித்தது. அது எப்படி வரும்னா பண்ணிப்பார். பொய் பேசாமல் இருந்தால் உனக்கு மனசுக்கு ஒரு மாபெரும் சக்தி வரும்னு சொல்கிறீங்களே, அது எப்படின்னா பண்ணிப்பார், நான் சொல்கிறத கடைப்பிடிச்சிப்பார். அப்புறம் நீ என்ன சொல்வேனா, நீங்கள் அன்றைக்கி சொன்னது 100க்கு 100 சரி, எனக்கு இப்போ புரிகிறது. ஏன்னா அந்த பலத்தை நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்குது, 100% செக்யூரிட்டியாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே. என்ன கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணுமான்னா அது மாதிரி உள்ளங்கை நெல்லிக்கணி. நான் புரிஞ்சுக்கிற போது எனக்கே தெரியுது, நான் நம்புகிறேன் சாஸ்திரத்தை. நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு. பணம் இருந்தால் ஊரில் எல்லாரும் மதிப்பான், அப்போ என்னையமா மதிக்க போகிறான்? பணத்துக்கு தானே மதிக்க போகிறான். என்கிட்ட இருக்கிற பதவிக்கு தான் மதிப்பு, என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு தான் மதிப்பே தவிர இந்த ரெண்டும் என்கிட்ட இல்லைன்னா யாராவது வருவானா என்கிட்டன்னா? அப்போ உண்மையிலே என்னையா மதிக்கிறான் ஒருத்தன்? இல்லை உங்கள்கிட்ட பணம் இருந்தால் என்ன, பதவி இல்லாட்டா இருந்தால் என்ன, உங்களை தான் மதிக்கிறேன்னு. அப்போ என்கிட்ட இருக்கிற நல்ல குணத்துக்காக நீ என்கிட்ட பழகணும். அப்போ நான் உங்கள்கிட்ட நல்ல குணம் இருக்குது அதனால தான் உங்களை மதிக்கிறேன்னு. அப்போ நல்ல குணத்துக்கு, அப்போ நல்ல குணம் இல்லாட்டாலும் எனக்கு மதிப்பு கிடையாதுன்னா நியாயம்தான், அது தப்பு கிடையாது. ஆக வேதாந்தம் அழகாக சொல்கிறது. அது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறான். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வேதாந்தத்தோட ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டயகனலி ஆப்போசிட். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் குறைவுடையவன், எனக்கு அறிவில் குறைவு இருக்குது, மனசில் வலிமையில் குறைவு இருக்குது, எனக்கு முழுசாக சரியாக பேச வரல, உடம்பில் குறைவு இருக்குது, பொருளாதார குறைவு, உறவுகளுடைய தொடர்பில் ஏகப்பட்ட குழப்பங்கள். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது இதெல்லாம் உண்மை அல்ல, நீ முழுமையானவன், நீயும் முழுமையானவன், எல்லோரும் முழுமையானவர்கள், ஆனால் குறைகளெல்லாம் மாயத்தோற்றம் அப்படின்னு சொன்ன உடனே அது எப்படி அப்படிங்கிறான். அப்போ அது எப்படின்னா உட்காரு படிக்கலாம், விசாரம் பண்ணலாம். வேதாந்த அர்த்த விசாரேண. வேதாந்தத்தினுடைய ஞாபகங்கிறது மறக்கக்கூடாது. ஞாபகத்தை ஞாபகமாக வச்சுக்கணும், ஞாபகத்தை ஞாபகமாக வச்சுக்கணும்.
ஞாபகம்னா அறிவித்தல். ஆக வேதாந்தத்தில் தெரிவிக்கிறதோடு சரி, தெரிவித்தாலே போதும், அதுக்கு ஒன்றும் ப்ராக்டிஸ் கிடையாது. இப்போ இது என்னன்னு கேட்டால் மைக்கு அப்படின்னு. அது எப்படி மைக்கு அப்படின்னு கேட்டால் அது நான் பேசுகிறதெல்லாம் வெளியில் கொண்டு வருது. அப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறோன்னு வச்சுங்களேன். இது என்னன்னு கேட்டால் கிளிப்புன்னு, அவ்வளவுதான். இது என்னங்கிறதுக்கு இப்போ நீங்கள் என்னன்னு கேட்குற போது உங்களுடைய விருப்பம் என்னன்னா அது என்னன்னு அறியணுங்கிறது தான் விருப்பம். அப்போ நான் என்னன்னு கேட்டால் கிளிப்புன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. கிளிப்பு 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 கிளிப்புன்னு சொல்லிகிட்டேவா இருப்போம். அதே மாதிரி நான் முழுமையானவன், எல்லாம் முழுமை, எங்கும் முழுமை, எல்லாம் முழுமை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இருக்குது? ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த முழுமைங்கிற அறிவு ஆழமான மனசுக்கு போகணும். இந்த குறைவுங்கிற எண்ணத்தின் வலிமை குறையணும், நிறைவுங்கிற எண்ணத்தின் வலிமை கூடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா படிச்சுட்டே இருக்கணும். ஆக வேதாந்த அர்த்த விசாரேண, வேதாந்த சாஸ்திரத்தின் கருத்தை ஆராய்ச்சி செய்வதால் உத்தமம் ஞானம் ஜாயத்தே, சிறந்த அறிவு உண்டாகிறது. இதுக்கு தான் சாஸ்திரத்தில் பேர் பிரமாணஜன்ய ஞானம். பிரமாணஜன்ய ஞானம், அறிவை தரும் கருவியிலிருந்து தோன்றும் அறிவு, அறிவை தரும் கருவியிலிருந்து உருவாகும் அறிவு. நமக்கு இந்த அறிவு எங்கிருந்து வந்ததுன்னா படித்து வந்தது. அறிவு தானாக வரல, அதை ஆசிரியர் சொல்லி கொடுத்தார். நானும் பொறுமையாக உட்கார்ந்து படித்தேன். அவரும் சாஸ்திரத்தை வச்சுருந்து தான் சொல்லி கொடுத்தார். அவர் வேறு எந்த விஷயத்தையும் சொல்லலை. உத்தமம் ஞானம் ஜாயத்தே. அதனால் என்ன பலன்னா இப்போ சொல்லிட்டார், உபாயம் சொல்லிவிட்டார். தேன ஞானேன உபாயேன, தேன ஞானோபாயேன, அந்த ஞான உபாயத்தினால் ஆத்யந்திக சம்சார துக்க நாசா. நாசா என்ன நாசம்? துக்க நாசம். என்ன துக்கம்? சம்சார துக்கம். சம்சார துக்கம்னா என்ன? மறுபடியும் ரெண்டு விதம். இந்த வாழ்க்கையிலே தினந்தோறும் எந்திரிக்கிறோம், இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம், தூங்குகிறோம். எந்திரிக்கிறோம், இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம், தூங்குகிறோம். இன்பம் அனுபவிக்கிறோமா துன்பம் அனுபவிக்கிறோமா? புரிய மாட்டேங்கிறது. அதனால் என்னென்னா இப்போ எல்லா மந்திரிகளும் இன்பமாக இருக்காங்களா துன்பமாக இருக்காங்களா? தினம் காலையில் எழுந்த உடனே தமிழ்நாட்டு மந்திரிகள்லாம் வசதி இருக்கா இல்லையா? 10 காராவது இருக்குமா இருக்காதா? எல்லாம் இருக்கா இல்லையா? எப்படி இருக்குது? உதட்ட பிதுக்க வேண்டிதான். ஆக காலையில் இப்போ ஏதாவது சம்சார துக்கங்கிறதுக்கு சொல்கிறேன். எழுந்த உடனே என்ன ஆகிறதுன்னா எழுந்திக்கிறோம், தூங்குகிறோம். அது மாதிரி பிறக்கிறோம், சாகிறோம். ரெண்டு. அதுக்காக எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். எழுகிறேன், உறங்குகிறேன், எழுகிறேன், வாழ்கிறேன், உறங்குகிறேன், எழுகிறேன், வாழ்கிறேன், உறங்குகிறேன். அது மாதிரி தான் பிறப்பு உறங்குவது போலும், சாக்காடு விழிப்பது போலும். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. ஆகையினால தினம் எந்திரிக்கிறேன், எழுந்திரிச்சு சந்தோஷமாகவா இருக்கேன். எழுந்தவுடனே அழுக ஆரம்பிக்கிறது, துக்கம் ஆரம்பிக்கிறது. அப்புறம் அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி பரிகாரம், ஜபம், இந்த கையில் தாயத்து, இந்த பக்கம் இது எல்லாம், இது மண்டைக்குள்ளே இது, இடுப்பில் கட்டி, கடைசியில் அதுவே வெயிட்டை ஏறிடுறது. சில பேர் என்னெல்லாமா போட்டுக்கிறான். நமக்கு இந்த 2 ருத்ராட்சம் போடுறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏதோ சம்பிரதாயத்துக்கு மரியாதைக்கு பண்ணிட்டு என்னெல்லாமா ஊரில் இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டாலும் அவனுக்கு திருப்தி வர மாட்டேங்கிறது. அதாவது எழுந்த உடனே ஆஹா ஆனந்தமான நாள் அப்படின்னு யாராவது சொல்ல முடியறதான்னா, இப்படி சொல்கிறீங்களே இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குங்கிறான். இது இன்றைக்கி ஒரு நாள் வந்துடுது, ஆனந்தம், மதுரம். இன்றைக்கும் விவேக சூடாமணி படிக்கலாம், இன்றைக்கும் முண்டகோபனிஷத்து படிக்கலாம்,
இன்றைக்கும் பகவத்கீதை கிளாஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆனந்தமாக இருக்குது, உங்களுக்கு ஆனந்தமாக இருக்குது அப்படின்னா அதில் நான் ஒரு துக்கமும் இல்லைப்பா. அது சொல்கிறார். அதாவது சம்சார துக்க நாசகான்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பிறந்தாலும் தாய்மானவர் ரொம்ப அழகாக ஒரு பாடல் பாடினார். பிறப்பும் இறப்பும் பொருந்த, வார்த்தை பாடுங்க. பிறப்பும் இறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணியான் பார்க்கில் மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயாமனத்தால் வளர்ந்தது தோழி. பிறப்பும் இறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணி யான் பார்க்கில் மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி. பிறப்பு இறப்புங்கிறது மாயா மனம்ங்கிறார், வஞ்ச மாயாங்கிறார். அதனால் என்னென்னா இவர் சொல்கிறார், இதை புரிஞ்சிட்டியானா உனக்கு என்னென்னா ஆத்யந்திக சம்சார துக்க நாசா. இந்த சம்சார துக்கம் நாசமாகிடுது. சம்சாரம்னா தெரியுமில்ல, சம்சாரம்னா சம்சரத்தின்னு அர்த்தம், நன்றாக உழல்றதுன்னு அர்த்தம். சமயக்கு சரதி இது சம்சாரா. எப்படி சம்சரத்தின்னா, எழுந்திரிக்கவும் ஆசைப்படும், எழுந்திரிச்ச உடனே ஆசை, ஆசைப்பட்ட உடனே வேலை, அதில் ஏகப்பட்ட கஷ்டம், அப்புறம் அழுதுண்டே தூங்குறது, அப்புறம் எழுந்த உடனே பழையபடியும் ஆசை அவஸ்தை, நமக்கு சீட்டு கிடைக்குமா அவனுக்கு சீட்டு கிடைக்குமா, அப்புறம் இது, அப்புறம் கடைசியில் அழுதுண்டே தூங்க வேண்டியது. அப்புறம் இன்றைக்கி சந்தோஷமாக நாளைக்கு என்ன ஆக போகிறதுன்னு, இப்போ இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தால் கூட பயம், துன்பம் வந்துடுமோன்னு வேறு பயம், அந்த பயம் வேறு இருக்குது நிறைய பேர். சந்தோஷமாக இருக்கிறவோ சந்தோஷமாக இருக்கக்கூடாதோ, சரி அட்லீஸ்ட் சந்தோஷமாக இருக்குது, இப்போவா சந்தோஷமாக இருக்குது, இல்லை எனக்கு பயமாக இருக்குங்கிறான், இது சந்தோஷம் நீடிக்கணுமேங்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது ரொம்ப நேரம் நீடிக்காதுங்கிற, ஏன்னா அது மாதிரி அடி வாங்கியிருக்கான் நிறைய தடவை. அதனால் சந்தோஷம் நீடிக்குமாங்கிற வேறு கவலை. இன்றைக்கி ஏதோ அம்மா சிரித்து பேசிட்டாங்க வீட்டில், சரி இது இப்படி ராத்திரி வரைக்கும் நீடிக்குமான்னா தெரியாது, சாயங்காலம் என்ன ஆகுமோ தெரியாதுன்னு. எல்லா இடத்துலையும் பெரிய ஆச்சரியம், வாழ்க்கையே ஒரு பெரிய அதிசயமாக தான் இருக்கு. ஆக இந்த நன்றாக சம்சார துக்க நாசகா எப்படின்னா, இந்த அதாவது இந்த உழலுவதால் உண்டாகும் துன்பம் வச்சு உழண்டுக்கிட்டே இருக்கேன், இன்பத்தை தேடி தேடி. நான் இந்த செக்கு மாடு உதாரணம் சொல்கிறேன் இல்லையா, அந்த புல்லை கட்டி தொங்க விட்டுருவான், அது மாடு அந்த புல் கிடைக்கும்னு நினச்சி போயிட்டே இருக்கும். அது எப்படி வரும், அது அந்த மாட்டோட கட்டையிலே கட்டியிருக்கு, அது இப்படி போனால் அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும், அது இப்படியே போகும், இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும், புல் கிடைக்காது. கடைசியில் இந்த கருணாமூர்த்தி எண்ணெயெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை அவுத்து கொடுப்பார். அது மாதிரி வாழ்க்கையில் நாம் ஏதோ வரப்போகிறது, எல்லாம் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயாச்சு, பரீட்சையில் பாஸ் பண்ணியாச்சு, இனிமேல் நிம்மதி, இனிமேல் தான் ஆரம்பமே. நீ வேணால் 5 நிமிஷம் நிம்மதி அனுபவிக்கலாம், 6வது நிமிஷம் வந்து சரி இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு அது கவலை ஆரம்பிச்சு. இந்த ஆத்தியந்திக சம்சார துக்க நாசா, இந்த துக்கம் வரவே வராது. ஆத்தியந்திக சம்சார துக்க நாசா ஆத்மஜானேன பவத்யனு, பவத்யனுன்னா நிச்சயமாக ஏற்பட போகிறது அப்படின்னு அர்த்தம். அனுபவத்தி, அனுபவத்தின்னா என்ன அர்த்தம், அனுபவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஞானத்தினால் ஆத்தியந்திக சம்சார துக்க நாசம் ஏற்பட போகிறது அப்படி ஒரு அர்த்தம். அது ஏற்படும், அதை அனுபவிக்கலாம் என்பதும் ஒரு அர்த்தம். சிஷ்யன், தகுதியுள்ள சிஷ்யன் தகுதியுள்ள குருநாதரை அணுகி சம்சாரத்திலிருந்து விடுவிப்பதற்கான உபாயமாகிய ஆத்மா பிரம்மம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றின ஞானத்தை உபதேசிக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணி கொண்டான். சம்சாரி ஜீவன் அசம்சாரி பிரம்மனாக தன்னை உணர்ந்து கொண்டால் மோக்ஷம் என்பது அத்வைத சித்தாந்தத்தினுடைய உபதேசம்.
சம்சாரி ஜீவன் அசம்சாரி பிரம்மனாக தன்னை ஓன பண்ணணும். அபூர்ண ஜீவன் தன்னை பூர்ணமான பிரம்மனாக உணர வேண்டும். அதுக்கு குருக்கிட்ட சென்று அவர்கிட்ட இந்த சம்சாரத்திலிருந்து என்னை விடுவிப்பதற்கான உபாயமாகிய ஆத்மைக்கத்துவ ஞானத்தை உபதேசிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறான். ஆனால் அது நேரடியாக சில ஸ்லோகங்களில் காணாட்டாலும் அதுதான் அர்த்தம். ஆச்சாரியார் முதல்ல அதை சொல்லியிருக்கார். அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜான கல்பிதான் ஸ்வஸ்வரூபாவபோதேன மோக்துமிச்சா முமுக்ஷுதா. ஆக முமுக்ஷுத்துவத்தை பற்றி சொல்கிற போதே ஞானத்தினால மோட்சம் அடைகிறத பற்றி தெளிவாக சொல்லியிருக்கார். ஆகவே இந்த ஞானத்தை உபதேசிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணோடனே குருவும் அவனுக்கு அபயப்பிரதானம் கொடுத்து வேதாந்த விசாரம் பண்ணினாத்தான் அதனால் உண்டாகிற ஞானந்தான் ஆத்யந்திக சம்சார துக்கநாசா. இந்த ஆத்தியந்திக சம்சார துக்கநாசகான்னு என்ன? துக்கநாசகனா துன்பம் அழியிறது, சம்சார துக்கம் அழியிறது. சம்சார துக்கம்னா மறுபடியும் மறுபடியும் பிறந்து இந்த உலகத்தில் சுகம்னு நம்பி துக்கத்தை அனுபவிக்கிறது. எதெல்லாம் சுகம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் துக்கமயமாக மாறுகிறது. அது வாழ்க்கையில் அனுபவத்தில் புரிகிறது. எதெல்லாம் நம்ம சுகம்னு நினைக்கிறோமோ அது துக்கமாக தான் மாறுகிறது. அது சாஸ்திரமும் சொல்லுகிறது, யுக்தியும் தெரிகிறது. எது பெறப்படுகிறதோ அது நீங்கும். அதுதான் பொதுவான விதி. எது பிராப்தம் தது அனித்யம். ஆகையினால எது அடையப்படுகிறதோ அது நீங்கவும் செய்யும். சம்யோகாக விப்ரயோகாந்தாக மரணாந்தாக என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. எது சேருகிறதோ அது பிரியத்தான் செய்யும். எனி யூனியன் பிகம்ஸ் செப்பரேஷன்கிறாங்க. ஆகவே எந்த இதுவும் நம்மக்கிட்ட வந்தாலும் அது நீங்கத்தான் செய்யும். ஆகையினால இது என்னதுன்னா, இந்த சம்சாரம் வாஸ்தவமாக இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் இங்கே வேதாந்த உபதேசம். இங்கே நாசகான்னு சொன்னால் அழியிறது, துக்க நாசகான்னா துன்பம் அழியிறது, சம்சார துக்க நாசகான்னா மறுபடியும் மறுபடியும் பிறந்து துக்கப்படுறது. அதுதான் சம்சாரம். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சொல்கிறோம். இல்லை சாதாரணமாக புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில் சுகம் கிடைக்கும்னு நினச்சி ஏமாந்து போகிறது. அறியாமையினால் எங்கேயோ சுகம் வெளியில் இருக்குது, பொருளில் இருக்குது, சூழ்நிலைகளில் இருக்குது, உறவுகளில் இருக்குது. உடம்புல இருந்தே சுகம் கிடைக்காது. நம்ம அவரோன் பாடியே நமக்கு சுகம் கொடுக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் காலம் கழித்து இது டீகே ஆகிடும். ஆகையினால உடம்பால் எனக்கு சுகம் கிடைக்கும்னு கூட நான் எதிர்பார்க்கக்கூடாது. அது மாத்திரமில்லை, மனசு துக்கமயம். சாஸ்திரமே சொல்கிறது, மனசோடு என்னை சேர்த்து கொண்டாலும் நான் சந்தோஷமாக இருக்க முடியாது. சமீபத்தில் ஒரு மனோதத்துவ டாக்டர் என்கிட்ட சொன்னார், வேதாந்தம் தான் சரியானது அப்படின்னு. என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா, நிறைய யாரோ சைக்காலஜிஸ்டெல்லாம் இந்த காலத்தில் யாரெல்லாமோ ரைட்டாக இன்னும் யாரெல்லாமோ பேரெலாம் சொல்கிறாங்க. அவங்களாம் சொன்னாங்களாம், மனசை க்ளீன் பண்ண பார்க்குறாங்க, நடக்காது. மனசை சுத்தம் பண்ணுறதுங்கிறது ஒரு லெவலுக்கு தான் பண்ண முடியும். அதுவும் அந்த பர்சன் வில்லிங்காக இருக்கணும். ஆனால் வேதாந்தத்தில் சொல்லி கொடுக்குற முறை சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டா இந்த மனோவியாதியே வராது. அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்லாம் நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள்ங்கிறத கேட்குற போதே ஆனந்தமாக இருக்குதுன்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறார். ரொம்ப பாப்புலர் சைக்காலஜிஸ்ட், ரொம்ப ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் சொல்கிறார். இப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, இந்த சம்சாரங்கிறது ஆத்தியந்திகம்னா என்ன? அடியோடன்னு அர்த்தம். ஆத்தியந்தத்துக்கு ஆப்போசிட் என்னன்னா, இன்னொரு பாஷையும் சொல்லுவோம், ஐகாந்திகம் ஆத்தியந்திகம்.
ஐகாந்திகம்னா எல்லாருக்கும் ஒரே வழி தான். இப்போ உடம்பு சரியில்லைன்னா ஒரு பாடி கான்ஸ்டிடியூஷன் வேறையாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி வரலாம். அது மாத்திரமில்லை, ஒரு வியாதியை நீக்கிட்டால் திரும்ப அந்த வியாதி வராதுங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. நம்ம நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணினா கூட. அதனால் எந்த வியாதி நீங்கிறதும் ஐகாந்திகம் இல்லை, ஆத்தியந்திகம் இல்லைம்பாங்க. ஒரேடியாக போயிடாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வைத்தியம்னு சொல்ல முடியாது. ஆனால் வேதாந்த உபதேசம் அப்படி இல்லை, எல்லாருக்கும் இந்த ஞானம்தான். அது மாத்திரமில்லை, இந்த ஞானம் வந்தால் யாருக்கும் துக்கம் இல்லை. ஆஹா, அத்வைத ஞானம் சர்வேஷாம் ஐகாந்திகம் உபாயம், ஐகாந்திக உபாய, ஆத்தியந்திக உபாய. இதுதான் அல்டிமேட். இதுக்கப்புறம் திரும்பவும் இந்த தத்துவம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால், இந்த அத்வைத ஞான திருடமாயாச்சுன்னு சொன்னால் மறுபடியும் துக்கம் வராது. அதுதான் சொல்கிறார், ஆத்தியந்திக சம்சார துக்க நாசா. சில இதுக்கு ஆப்போசிட்டாக சொன்னோம்னா ஆபேட்சிக துக்க நாசா. ஆபேட்சிகமாக கொஞ்ச நாளைக்கு இருக்காது. இன்னொரு ஜனாதிபதி வந்துவிட்டார்னா 5 வருஷத்துக்கு அவர் இருக்கலாம். இப்போ இந்த ஜனாதிபதி போயாகணும். இப்போ இந்த ஜனாதிபதி 5 வருஷம் இருந்தார், போயிட்டார், கிளம்புறார். இப்போ இன்னொரு ஜனாதிபதி வரும்போதே தெரியணும் இது பெர்மனெண்ட்டு கிடையாது. இன்னும் 5 இயர்ஸ் கழித்து நாமளும் போய்த்தான் ஆகணும். இப்போது இது அப்படி இல்லை. இந்த ஞானம் அடைஞ்சாச்சுன்னு சொன்னால், ஏன்னா இது ஆல்ரெடி இருக்கிறது, இது அடையிறது இல்லை. இது தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுல தான் இங்கே தாத்பரியம். அஜ்ஞான நிவர்த்தியில் தான் இங்கே தாத்பரியம். ஞான பிராப்தி கூட கிடையாது. மோட்ச பிராப்தி, ஞான பிராப்தி அதெல்லாம் கிடையாது. இருக்கிறத தெரிஞ்சுக்கிறான். அதுக்கு தான் நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறோம். எப்படி மூங்கில் காடு உராய்ஞ்சு அதிலிருந்து வர்ற நெருப்பு மூங்கில் காட்டை எரிச்சுட்டு தானும் அணைஞ்சு போகிறதோ, அது மாதிரி இந்த வாழ்க்கையை பற்றின ஆராய்ச்சியை நாம் செய்கிறதுனால உண்டாகிற அறிவானது ஏற்பட்டு இந்த வாழ்க்கையை அழிச்சுட்டுனா என்ன, இருக்கிறதுனுடைய ரியாலிட்டியை நீக்கிவிட்டு தானும் ரியல் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறது. இது பாகவதத்தில் சொல்லியிருக்கு. வேணு சங்கர்ஷஜோ வன்னிஹி தக்த்வா சாமியதி தத்வனம் ஏவம் குணவியத்ய யஜஹா ஞானம் சாமியதி தத்கிரியா. ஆக இந்த ஞானமும் உண்மை இல்லை. இப்போ படிக்கிறதுனால வர்ற ஞானம் இருக்கே, ஞானம் உண்மையான்னா ஞானம் உண்மை இல்லை. ஆனால் ஞானத்தினால் சொல்லப்படுற விஷயம் உண்மை. அவ்வளவு தெளிவாக இதுக்கு சொல்கிறேன். ஆத்தியந்திக சம்சார துக்க நாசா ஏற்படுமன்றோ அப்படிங்கிறார். பவத்யனு ஏற்படுமன்றோ. அந்த ஞானம் எதனால் உண்டாகிறதுன்னா வேதாந்தார்த்த விசாரேண உத்தமம் ஞானம் ஜாயத்தே. வேதாந்தத்தின் பொருளை, மெய்ப்பொருளை நன்கு ஆராய்ந்து அறிந்து கொள்வதால், ஆராய்வதால் தெளிந்த மேலான சிறந்த அறிவு உண்டாகிறது. அந்த அறிவினால் துன்பமானது, பிறந்து பிறந்து இறக்கின்ற இந்த பிறவி துன்பமானது அடியோடு நீங்கி விடுகிறது. நீங்கி விடுகிறதன்றோ அப்படிங்கிறார். நீங்கி விடும் அல்லவா, இப்படியெல்லாம் இருக்கு. இனி அடுத்தது அதையே அந்த விஷயத்தை நிச்சயமாக மோட்சம் கிடைக்குங்கிறத சித்தாந்தம் அழகாக சொல்கிறார். பாருங்க. வேதாந்தார்த்த விசாரேண ஜாயதே ஞானமுத்தமம் தேனாத்யந்திக சம்சார துக்கநாசோ பவத்யனு. வேதாந்தார்த்த விசாரேண ஜாயதே ஞானமுத்தமம் தேனாத்யந்திக சம்சார துக்கநாசோ பவத்யனு.